வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். நேற்றைய நிகழ்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமும் சரி, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு. பிரிந்தவர்கள் சேர்ந்தவர்கள் பிரிந்தார்கள், பிரிந்தவர்கள் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா நயன்தாரா அவர்களும் ரெண்டு பேரும் வந்து தனுஷும் நயன்தாரா அவர்களும் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் இரு துருவங்களாக பிரிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அதே நிகழ்வு அப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வுகளும் நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிந்திருந்த சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து போட்டோ ஒன்று வந்தது. காலம் வந்து எல்லாத்தையும் மாத்தும் அப்படிங்கிறது வந்து உதாரணம் தான் இந்த விஷயம். தனுஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமா அவர் போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாரு. இவங்க வந்து நயன்தாரா வந்து விக்னேஸ்வரனோட நடந்து வந்து அவங்க வந்து அந்த சீட்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தனுஷ்கிட்டையும் போய் பேசிட்டு நயன்தாரா கிட்டையும் பேசிட்டு சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ்கிட்டையும் பேசிட்டு நயன்தாரா கிட்டையும் பேசிட்டு விக்னேஸ்வரன் கிட்டையும் பேசிட்டு யாரையும் பகச்சிக்காம அப்படியே டீசெண்டா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வந்துட்டாரு. வரும் வழியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு. அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வேற மாதிரி அதை வந்து போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க. நயன்தாரா வந்து திமிரு பிடிச்சி கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. தனுஷ் அவர்கள் வந்து இந்த பக்கம் திருப்பி உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பேசி கீசி மறுபடியும் அதிகமாயிடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்க ஆட்டிடியூட்ல வேற மாதிரி இருந்தாங்க. அதுதான் ஒன்று சொன்னேன். பிரிந்தவர்கள் சேர்ந்தவர்கள் பிரிந்தார்கள், பிரிந்தவர்கள் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலம் இதுக்கும் பதில் சொல்லும். இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறவங்க நாளைக்கு சேர்ந்து கூட நடிக்கலாம், சேர்ந்து கூட தயாரிக்கலாம், சேர்ந்து கூட எல்லாமே பண்ணலாம். அதனால வந்து விமர்சனம்ங்கிறத விமர்சனமா எடுத்துக்காதீங்க, பெரிய விஷயமா ஆக்காதீங்க. ஏன்னா எல்லாருடைய லைஃப்லயும் நிறைய வழிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாங்கிட்டு தான் தனுஷ் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டைவர்ஸ் வந்து கன்ஃபார்மா இருக்கு. 27ஆம் தேதி அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த பிரச்சனையா அவருக்கு இருக்கு. சினிமால நிறைய பிரச்சனை இருக்கு. அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு, ஹிந்தி படம் நடிச்சிட்டு இருக்காரு, தெலுங்கு படம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயன்தாராவுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து பிரச்சனையை பெருசு பண்ணி அவங்க லைஃப் வந்து கெடுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே வேண்டாம். அவங்க ஹாப்பியா இருந்து நம்ம ரசிகர்களாகிய நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு குட் மூவி, நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாவே போதும். இந்த சண்டைலாம் கூடி சீக்கிரத்தை மாறிடும். ஏன்னா எவ்வளவோ மாறி இருக்கு. இதெல்லாம் மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம சேனல்ல இதுதான் முன்முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.